நாங்களும் 5 வருஷமாக அவங்க கூட தான் இருக்கோம். நாங்கள் எல்லாருமே கமிட்டட் ஆகிட்டோம். இந்த 5 வருஷத்தில் ஒரு பொண்ணை கூடவா நீ பார்க்கல? அதானே. அவன் நாங்கன்னு சொல்லி எங்களை ஒன்றும் இல்லை, நீலாம் அதுக்கு லாக்கியே இல்லை ஃபஸ்ட்டு, புரிஞ்சா? இப்போ எப்படி சமாளிப்பான் பாரு. தெரிலடா, அப்படி எனக்கு எதுவும். டேய் வாங்கடா கோயிலுக்கு போகலாம். கோயிலா? நாங்கெல்லாம் நான்வெஜ் சாப்பிட்டோம், நீ போயிட்டு வா. வெள்ளிக்கிழமை கூடவா நான்வெஜ் சாப்பிடுவீங்க? போங்கடா. ம் மச்சான் ட்ரூத் ஆர் டேர் விளையாடலாமாடா? போங்கடா. எங்கே எங்க வர? வர? இன்னைக்கு நீ எப்படி தப்பிக்கிறன்னு பார்க்குறேன். மாட்டினடா. ட்ரூத் சொன்னா தானே பிரச்சனை. டேரு சரியா? நீ வைக்கலையா? அவனுங்களுக்கு கொடுத்துட்டு வச்சுக்கிறேன். ரியா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்றா. விஜய் ஆ சொல்றா. ஆ ஒரு 10 நிமிஷம் முன்னாடி பசங்க கேட்டாங்களே, எப்போ 5 வருஷமாக கமிட் ஆகாமலே இருக்க, இந்த 5 வருஷத்தில் ஒரு பொண்ணு கூட பார்க்கலையாடான்னு. நான் பார்த்தறியா, ஒரே ஒரு பொண்ணை பார்த்தேன். இந்த 5 வருஷமாக அவ கூட தான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் ஒவ்வொரு வாட்டி அவகிட்ட லவ்வாக சொல்லணும்னு நினைக்கும் போதெல்லாம் அவள் ஏதாவது ஒன்று பேசி 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 ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டா. அவள் என்னை பெஸ்ட் ஃப்ரெண்டாகவே மாற்றிக்கிட்டா. இப்போது அவகிட்ட லவ்வை சொல்லி ஹஸ்பண்ட் ஆகிறதா இல்லை லவ்வை சொல்லாமல் ஃப்ரெண்ட் ஆகிறதான்னு தெரியல ரியா. இதுல என்னடா சந்தேகம்? லவ் சொல்லி ஹஸ்பண்ட் ஆக வேண்டியது தானே. ஐ லவ் யூ ரியா. உன்னாலே என்ன மறந்தது, தன்னாலே மெல்ல பறந்தது, கஞ்சாடை செல்லம் கொஞ்சது, அடையாமல் விடுவேனா. மச்சான், டேர் முடிஞ்சு. வரா. முகம் வாடி இருக்கு, எதா பிரச்சனையா? அந்த அளவுக்கு அவன் என்ன சொன்னான்? நடிக்காதீங்கடா, நீங்க தானே டேர் கொடுத்தீங்க. மேடம், நாங்கள் டேர் சொன்னது உண்மைதான். ஆனால் நாங்கள் என்ன சொன்னோம் தெரியுமா? சரிடா, நீ யாரை லவ் பண்ணுறது என்கிட்ட தானே சொல்ல மாட்டேன். ஆனால் ரியா உனக்கு க்ளோஸ் தானே, போய் அவட்ட போய் சொல்லு யாரை லவ் பண்ணுறேன்னு. உன்னாலே என்ன மறந்தது, தன்னாலே மெல்ல பறந்தது, கஞ்சாடை செல்லம் கொஞ்சது, அடையாமல் விடுவேனா.